திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, யாரிடம் எது இருக்கிறதோ அவர்களிடம் சென்று கேட்டால் மட்டுமே அப்பொருளானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இப்போ உங்களிடம் நிறைய அரிசி இருக்கிறது, யாராவது உங்களிடம் அரிசியை தானமாகவோ அல்லது கடனாகவோ கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். உங்களிடம் பொன் பொருள் எதுவுமே இல்லை, ஆனால் யாராவது இரவலாக பொன்னையோ பொருளையோ கேட்டால் கூட உங்களால் தர முடியுமா என்றால் தர முடியாது. இது இயற்கையின் நியதி. என்னிடம் எது இருக்கிறதோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். அந்த வகையிலே என்னிடம் அன்பு மிகுதியாக இருக்கிறது, நான் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதை தர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை ஒருவரிடம் இருக்கிறதுனா அவங்க அன்பு வயப்பட்டவர்களாக மாறுகிறார்கள், இறைவனின் கருணையை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். அப்பனிடம் சென்று கேள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேட்க தோன்றினால் என்ன கேட்க தோன்றும் அப்படின்னம்னா, பிறப்பில்லா நிலையை கொடு இறைவா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். வேறு ஏதேனும் நாம் கேட்கிறோமா அப்படின்னா கிடையாது. சிவனடியார்களாக மாறிய பின்பு அவர்கள் உள்ளத்திலே அல்லது அவர்கள் சிந்தையிலே இருப்பது பிறப்பில்லா நிலை, உனது பாதத்தில் ஓரிடம், இதை தவிர வேறு எதுவும் கேட்பதற்கு இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமாக எல்லாத்தோட மனதிலையும் இருக்கும். இதை ஏன் சிவபெருமானிடம் சென்று கேட்கின்றோம் அப்படிங்கிறது தானே கேள்வி. இதை ஏன் சிவபெருமானிடம் யாசகமாக கேட்டு நிற்கிறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னதே சொல்லிவிட்டேன், யாரிடம் எது கிடைக்குமோ அவரிடம்தான் அதை கேட்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் இல்லையா? இப்போ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இறைவனுக்கு, அப்பன் சிவபெருமானுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்படிப்பட்டவரிடம் நாம் சென்று யாசகமாக கேட்பதுதான் பிறவில்லா நிலை. எனக்கு இந்த பிறவியே வேண்டாம், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழல்லிருந்து என்னை மீட்டு கொடு இறைவா அப்படின்ட்டு கேட்க முடியும். அவரிடம்தான் கேட்க முடியும், அவரிடம்தான் மன்றாட முடியும். அது எப்படி கேட்க முடியும், எந்த நிலையிலிருந்தால் நீ கேட்க முடியும்னா, உன்னிடம் அதிகமாக கொட்டி கிடக்கின்ற அன்பை பிறருக்கு நீ இலவசமாக கொடுக்க முற்படுகின்றாய் அப்படிங்கும் போது, அந்த அன்பின் வடிவமாகவே நீ மாறிக்கொண்டிருக்கிறாய்ங்கும் போது, இல்லை மாறிவிட்டாய் அப்படிங்கும் போது, இறைவனிடம் சென்று நீ யாசகமாக எதை கேட்கலாம் என்றால், இந்த பிறப்பு இல்லா நிலையை கொடு இறைவா அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஐயன் கருணை வைத்தால் கண்டிப்பாக எதுவுமே சாத்திக்கும். பிறப்பு இல்லா நிலைமை மட்டுமல்ல, எதுவுமே இறைவனால் சாத்தியமே. ஏற்கனவே பல கர்மாக்களை சுமந்து கொண்டிருக்கின்றேனே, அந்த கர்மாக்களையெல்லாம் கழிக்காமல் எனது இந்த பிறவி நிறைவு பெறுமா அப்படின்னா, இறைவன் கருணை வைத்தால் அது நடைபெறும். நம்ம செய்த சிறு சிறு கர்மாக்கள் அல்லது பெரு கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் இப்பிறவியில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அனுபவித்து கொண்டு தான் இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையும் மீறி உங்கள் சிந்தையில் உதிக்கும் சில சில விஷயங்களில் எதை அடுத்து தேர்ந்தெடுக்கலாம் என்பதெல்லாம் நமது செயலாக இருக்கும். அதெல்லாம் புதுவிதமான கர்மாக்களை உருவாக்கிறதல்லவா? அந்த கர்மாக்களிலே நீங்கள் தேர்ந்தெடுப்பது இறைவன் வழிபாட்டை, சிவபெருமான் வழிபாட்டை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அப்படிங்கும்போது அவர் அந்த வழிபாட்டிலேயே அவரை நினைத்து கொண்டே நமது காலம் கழிகிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக எந்தவித தீய கர்மாக்களையும் சேர்த்து கொள்ள மாட்டோம், நல்ல கர்மாக்களையும் சேர்த்து கொள்ள மாட்டோம். அதாவது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த தீய கர்மா நல்ல கர்மான்னு சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, எப்போதுமே மனதானது எங்கு லயத்திருக்கிறது அப்படின்னா சிவபெருமானுடன் லயத்திருக்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் அன்பின் உருவமானவர், அவருடனே லயத்திருக்கும் போது இந்த உடல், இந்த உயிர் ஒரு இடமாக கொண்டுள்ள இந்த உடலும் முழுவதுமாக அன்புமயமாக மாறும் அல்லவா? அப்போதுதான் நமக்கு தெரியும் அந்த அன்பின் வலிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் ரொம்பவே முக்கியமான விஷயம், ஒருத்தர் சரணடைந்து விட்டால், ஒருத்தன் தன்னை சரணடைந்து விட்டால் அவர்களை எப்பொழுதும் துறக்காதவனாக இறைவன் இருப்பார். இந்த சரணடைதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நமக்கு தெரியும். அது என்னதான் இருந்தாலும் மனசு அங்கங்கே அலைபாயும், அதெல்லாம் இல்லை. எது நடந்தாலும் சரி, எது நடப்பினும் சரி, எம்பெருமான் ஈசனின் கருணையினால் ஈசனின் ஆணையினால் நடப்பவை ஆகையால் நான் அதை அப்படியே எவ்வாறு வருகிறதோ அவ்வாறே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவம் ஒருவரிடம் வந்துவிட்ட பின்னர்
அது சரணடைதல் அப்படிங்கிற எல்லைக்கு சென்று விடுகிறது. எல்லாம் உன் பாதத்திற்கு, எது நடந்தாலும் உன் பாதத்திற்கு. அப்போ நான் இந்த இடத்துல வெறும் பொம்மையாகத்தான் இருக்கின்றேன், நீ என்ன செய்ய சொல்கிறாயோ செய்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அவர்களை இறைவன் துறப்பதில்லை, இறைவன் அவர்களை விட்டு நீங்குவதில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி எல்லா பொருளுடனும் இணங்கி இருக்கின்ற இறைவன் யாரையும் எப்பவும் பிரிவதில்லை. சரி, அவரை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடன் தான் இருக்கிறாரா? ஏன்னா சில பேர் கேட்குறாங்கல்லவா, இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு. தெளிவாக சொல்லப்படுறது ஒன்று தான், உயிர் இருக்கிறதா இல்லையா? நாம் இயங்குகின்ற போது உயிர் இருப்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த உடலை விட்டு பிரிந்து விட்ட பின்னர் உயிர் சென்று விட்டது என்கின்றோம். எங்கிருந்து வந்தது, எங்கு சென்றது, எப்பொழுது பார்த்தீர்கள்? இதுதான் கேள்வி. அப்போ இதற்கான விடையை தேடி அலைந்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த உயிரானது எப்படிப்பட்டது, எங்கிருந்து வந்தது, எங்கு செல்கிறது, இதை இந்த உடலுக்குள், இந்த உடலை விட்டு நீங்காமல் கட்டி வைத்தது யார், அவிழ்த்து விட்டது யார், இந்த உடலை விட்டு வெளியே செல் என்று அவிழ்த்து விட்டது யார், எந்த சக்தி? இதை போன்ற விஷயங்களை நாம் ஆராய்கிறோம் என்றால் இந்த கடவுளின் தன்மையை பற்றின ஒரு தெளிவான புரிதலானது அங்கு கிடைக்கும். ஏன்னா எந்த உறுப்பில் உயிர் உள்ளது, எந்த இடத்தில் உயிர் உள்ளது, எதுவுமே தெரிவதில்லை இல்லையா? சாதாரண மானிட பிறவியாக இருப்பவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. ஞானிகளும் சித்தர்களும் கண்ட உண்மைகளை மறைபொருளாகவே சில விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்களே தவிர, உணர முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்களும் கூறியதில்லை. அப்படி இருக்கையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிக அந்த காலகட்டத்திலே இதை பற்றி சிந்தனைகளே இல்லாமல் இருப்பவர்களுக்கு மத்தியில் இறைவனை பற்றிய சிந்தனையும், இறைவனுடன் இணைந்து இந்த உயிர் ஆத்மா இது போன்ற பெரிய பெரிய விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இறைவனோட அருட்கடாட்சம் பெற்றவர்களாகத்தான் நீங்கள் இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பிறப்பிலி பிங்ககன் பேரொருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமுமாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கு இணங்க, பிறப்பும் இறப்பும் இல்லாத இறைவன், அது எதுவுமே கிடையாது, தன்னை நாடி தன்னை சரணடைந்தவர்களுக்கு எப்பவும் துறக்கவும் மாட்டார். அதே போல மறுபிறவியை கொடுத்து அவஸ்தைப்படவும் விடமாட்டார் இறைவன். அப்போ அவரை தொழ வேண்டிய காலகட்டத்திலே நேரம் இருக்கும் பொழுதே தொழுது விடுங்கள், வணங்கி இருங்கள், எப்பொழுதுமே அவருடன் இரண்டர கலந்திருங்கள் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும்.